கொள்ளு ரசம் வைக்கலாம் கிராமத்து முறையில். கொஞ்சம் கொள்ளு, கொத்தமல்லி, பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், ஜீரகம், மிளகு, சின்ன வெங்காயம் போடலாம். நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை தழை, ஒரு காரத்துக்கு ஒரே ஒரு மிளகாய் எல்லாம் வச்சு அம்மியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு பாத்திரம் வச்சாச்சு, தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுடலாம். அரைச்சி வச்ச இதெல்லாம் அதில் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு போடணும். கொதி வரட்டும். ரசம் கொதிச்சிருச்சு, எடுத்துடலாம். இப்படி தான் இருக்கும். இது சாதத்தில் விட்டு சாப்பிட்டோம்னாக்க நெஞ்சு சளியெல்லாம் எடுக்கும். கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு.